ஓகே. ஸ்கிரீன் வியூ பண்றேன். ஸ்கிரீன் வந்து ஓகே. நான் எடுக்கிற டாபிக் புரியுதா மேம்? ஓகே. நான் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது பெருசா தெரியல. பட் இங்க ஆன்லைன்ல நம்ம அப்போ வந்து பேசிட்டு நீங்க கவனிச்சிருக்கீங்க. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஸோ நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகே மேம். மற்ற டயத்துல மைக்க மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பேசும்போது மட்டும் கால் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. உங்களுக்கு கட் பார்ட்லாம் பார்க்க முடியும். ஓகேடா. கட் பார்ட் மட்டும் பார்த்துப்போம். கிராப் ரீசைல் ப்ரோட்டீன் இதெல்லாமே பார்க்கணுமா? ஓகேடா. ஓகே. டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் இல்லையா? யூஸ் பண்ணோம் இது சொல்லியாச்சு. பட் இங்க உள்ள ஆப் சொல்லுங்க. ஓகே. இது என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுல கலர் ஃபில் பண்ணிருக்கேன். லைட் கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணி இங்க நான் எழுத போறேன். எழுதும்போது டிரான்ஸ்பரன்ட் இருக்கா? டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு நேம் கொடுப்பேன். நான் ஏன் நேம் கொடுப்பேன். ஓகே. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்ல ஓகே. நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா கீழே இமேஜ் அந்த கலர் எல்லாமே அப்படியே இருக்கு. மேல நான் கொடுக்குற நேம் அப்படியே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. பட் இதுவே ஆப்டிடியூட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ டிரான்ஸ்பரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல உள்ள கலர்லாம் எதுவுமே ரிமூவ் ஆகல அப்படியே இருந்துச்சு. பட் நான் ஆப்டிடியூட் கொடுக்குறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் உள்ள கலர்ஸ் வந்து எரேஸ் ஆகிட்டு ஒயிட் கலர்ல வந்து டிஃபரன்ஸ் புரியுதாமா உங்களுக்கு? ஆப்டிடியூட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு கலர்ஸ்மே இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேவா? நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்றதுக்கு உள்ளது. ஓகேவா? டிரான்ஸ்பரண்டா ஒயிட் கலர்லயும் இருக்கும். நான் இதுவே பேக்ரவுண்ட்ல ஒயிட் இல்லாம நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? பேக்ரவுண்ட்ல பிங்க் கலர் வந்துடும். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வந்து கிரீன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க மேல வந்து கலர் 1 கலர் 2 இருக்கா? இந்த கலர் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மேல டிரா பண்ணிட்டு அதுக்கு யூஸ் பண்ற கலர் தான் கலர் 1. நம்ம யூஸ் பண்ற பென்சிலா இருக்கட்டும் இல்ல டயக்ராமா இருக்கட்டும் அதுக்கு யூஸ் பண்ற கலர் எல்லாமே கலர்
ஓகேவா? கலர் 1 இருக்கு. பேக்ரவுண்ட்ல உள்ள கலர்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா கலர் 2ல இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் கூட கிரீன் கொடுத்துட்டேன். நான் பெயிண்ட் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஃபில் பண்றேன். சரி. ஓகே. நான் வந்து இப்ப பிளாக் கலர் குடுத்துருக்கேன். இப்ப நான் இந்த பிளாக் கலர ரப்பர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு கிரீன் கலர்ல வியூ ஆகும். ஏன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் என்ன பண்ணிருப்போம்? கிரீன் கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. இப்ப இதுவே பேக்ரவுண்ட்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிங்க் குடுக்குறேன் அப்படின்னா, நான் எரேஸ் பண்ணும்போது பிங்க் ஆகும். ஓகேவா? புரியுதாம்மா? ஓகேடா. ஒண்ணும் இல்ல. கலர் 1, கலர் 2 2 குடுத்துருக்காங்க. கலர் 1 அப்படின்றது நம்ம மேல டிரா பண்ற இமேஜ்க்கு ஃபில் பண்ற கலர்ஸ். பென்சில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பென்சில் எந்த கலர்ல நம்ம வந்து டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளதான் இந்த கலர் 1. ஓகேவா? கலர் 2 அப்படின்றது பேக்ரவுண்டுக்கு உள்ள கலர். ஓகே. நான் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணி போடலாம். ஓகே. இந்த டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல மேஜரா யூஸ் பண்றது இந்த ஆப்ஷன் சொல்லலாம். இதுல நமக்கு அது கிடையாது. பட் இதுவே நீங்க வந்து ஆப் கார்டு, டாக்குமெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்றீங்க, கிரியேட் பண்ண அப்படின்னா, அதுல இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? நம்ம அதெல்லாம் போகும்போது இன்னும் என்ன ஆப்ஷன் இருக்கு, எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு அதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ஜஸ்ட் இதுல கொடுத்துருக்கிறது இந்த பாயிண்ட் இந்த இது மட்டும் தான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே. பேக்ரவுண்டுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்றது பார்த்தாச்சு. இன்னைக்கு நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டில இமேஜஸ் வந்து ரெடி பண்ணுவோம். பேக்ரவுண்ட்ல வேற கலர் கொடுத்துட்டு மேல பென்சில் இந்த மாதிரி எரேசர் வச்சு ட்ரா பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். பென்சில் வச்சு ட்ரா பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது, எரேசருக்கு மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ எரேசர் யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து கலர்ஃபுல்லா டயக்ராம் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. சரி. நான் இதை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு யூஸ் நெக்ஸ்ட் பென்சில் பார்த்தாச்சு. சரி. இப்போ ஒரு டயக்ராம் எடுக்கிறேன் அப்படின்னா அவுட்லைன் இருக்கு இல்லையா? இதுலயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அங்க உள்ள பிரஷ் இருக்கு இல்லையா? அதோட கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா அவுட்லைன்ல நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் இது அவுட்லைன் வந்து இது என்ன அப்படின்னா டயக்ராம் வரையாம எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கலர் நமக்கு வந்து வேணும் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்றதுக்காக அவுட்லைன் உள்ளது. ஓகேவா? அவுட்லைன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுவுமே இல்லாம எம்டியா ஒரு பாக்ஸ் நம்ம போடுறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சாலிட் கலர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போட்டுட்டு அந்த பாக்ஸ் சைஸுக்கு அந்த டயக்ராம ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? புரியுதா மேடம் பேசுறது? ஓகே. கிரையான் அப்படின்றது நம்ம வரைகிற அந்த டயக்ராம் வந்து கிரையான்ஸ் வச்சு வரைகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணு அப்படின்றது. ஓகேவா? பெல்ட் டிப் அப்படின்றது இது எல்லாமே ஒவ்வொரு டைப்ல உள்ள பிரஷ் நம்ம பேப்பர்ல யூஸ் பண்ற நார்மல் திங்ஸ் தான். பென்சில் வாட்டர் கலரு ஆயில் பெயிண்ட் இது எல்லாமே நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதேதான். அது அப்படியே சிஸ்டமேட்டிக்கா வளர்த்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம வரையும் போதும் அதோட டயக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாம உங்களுக்கு இப்ப நான் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆயில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இந்த லைன்ல கொஞ்சம் லைட்டா இருக்கு. இது எப்படி எப்படி இதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க? நம்ம பெயிண்ட் வந்து இந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணி ஆயில் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டார்க்கா இருக்கும், போக போக என்ன ஆகும் லைட் ஆயிடும் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டார்க்கா கொடுத்துட்டு போக போக லைட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்து நம்ம அடுத்த லைட் வரைகிறோம் அதுவும் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டார்க்கா போக போக லைட்டா எக்ஸாக்ட் நம்ம பேப்பர்ல எடுத்து
பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது பென்சில் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? தெரியுதா? இதுவே வேற ஒரு நம்ம ஆன் பண்ணா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாலிட் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு? ஈவனா இருக்கு அதோட டிஃபரெண்ட் தெரியுதாமா உங்களுக்கு? ஓகே. அடுத்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போதும் சேம் அதே மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டார்க்கா போக போக லைட்டா. சரி. இதெல்லாம் என்ன அப்படின்னா கலர்ஸை ஃபில் பண்ணது. நான் இப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கலர் வந்து ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நான் சாலிட் கலர் கொடுக்கும்போது ஈவனா இருக்கு. எங்கேயுமே ஒரு கேப் இல்லை, எதுவுமே இல்லை, ஈவனா இருக்கு. இதுவே நான் க்ரையான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம நோட்ஸ்ல க்ரையான் யூஸ் பண்ணி கலர் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்டா இருக்கு. ஓகே. அடுத்தது ஸ்பெல் டிப் அப்படின்றது இதுவும் இது சொல்லணும்னா ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அதுல வரலையா வச்சுள்ள ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. விண்டோஸ் 10 ஓகே. ஆக்சுவலா நான் போட்டுருக்கிறது வந்து விண்டோஸ் 11 ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்ப ஹை லெவல்ல நம்ம வந்து OS போட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டா கொடுக்கறது தானே இது. நம்ம இன்ஸ்டால் பண்றது கிடையாது. நம்ம OS போட்டோம் அப்படின்னா அதோட ஒரு பேக்கேஜாவே வந்துடும். சோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாமே ஃப்ரீ ஆகும். ஓகே. சரி இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே வேற எங்கேயும் போகும்போது டிரைவிங் கற்றுக் போகும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது அனுபவம் இருக்கிற மாதிரி எதுவும் கற்றுக் அப்படின்னா அதுல இருக்கா எப்படி யூஸ் பண்றது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. சரி. அடுத்தது ஆயில். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பிளட் ஒரு மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு செய்வாங்க. அடுத்தது நேச்சுரல் பென்சில். பென்சில் வச்சு கலர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு செய்வாங்க. அடுத்தது வாட்டர். சேம் நம்ம எக்ஸாக்ட் நம்ம பேப்பர்ல எப்படி வரையணுமோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல நமக்கு வச்சுருக்காங்க. பட் நம்மளும் நானும் உட்காந்து பென்சில் வச்சு யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. வாட்டர் கலர் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்து இங்க என்ன லைன் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ல லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் எதுக்குள்ளது அப்படின்னா நம்ம பென்சில் யூஸ் பண்றோம் இல்ல இந்த டயக்ராம் ஷீட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட அவுட்லைன் வச்சு எந்த டைப்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது. நான் உங்களுக்கு எல்லா டைப்மே யூஸ் பண்ணி டயக்ராம் காமிச்சு காட்டுறேன். ஹலோ, அவங்க ஃபோன் பண்ணுங்க சார். ஓகே. நான் பேசுறது கேட்குதா? ஓகே. சரி. இப்போ வந்து இப்போதைக்கு அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் கண்டினியூ அனுப்பிச்சேன். எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டார் வரையும். ஆக்சுவலா நம்ம இங்க கலர் ஃபில் பண்ணிருக்கனால நமக்கு இந்த மாதிரி வருது. அதனால அவங்க மியூட் பண்ணி எடுக்க இது ஃபர்ஸ்ட் லைன். அடுத்து அடுத்தது செகண்ட் லைன். அடுத்து தேர்ட் லைன். ஓகே. இப்போ அங்க உள்ள லைன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன லைட்டா அப்படியே பெயிண்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கு.
செகண்ட் லைன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கு. தேர்ட் ஃபோர்த் லைன்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ப்ராடா இருக்கு. பட் அதோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இங்க உள்ள கலருக்கும் இங்க உள்ள கலருக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆஹ் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல கொஞ்சம் லைட்டா இருக்கும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு பென்சில் யூஸ் பண்ணி டிராயிங் பண்றீங்க, அதாவது ஒரு லைட் லைன் இருக்கு அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு லைட்டா ஒரு ஸ்பாட் போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். பட் அதுவே கொஞ்சம் டார்க்கா வச்சு எழுதும்போது இப்படி இருக்கும். இதுவே ஸ்லாப்பிங்கா வச்சு நீங்க பென்சில் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகே, சரி. அடுத்தது ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எடிட் கலர்ஸ். எடிட் கலர்ஸ்னா என்ன அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கு நிறைய கலர் இருக்கும். இங்க நமக்கு வியூ ஆகுறது கொஞ்சம் கலர் தான் ஆகுது இல்லையா? ஸோ எனக்கு வந்து இந்த கலர்லாம் வேண்டாம், எனக்கு இன்னும் நிறைய கலர் வேணும், புதுசு புதுசா வேணும். அந்த இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய கலர் வேணும்னா அந்த கலரை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பிங்க் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். பிங்க் வந்து எனக்கு எப்படி வேணும்னா கொஞ்சம் டாட் லைட். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக் கலர்ஸ். ஓகே, இந்த இடத்துல பேசிக்கா உள்ள எல்லா கலர்ஸுமே இருக்கும். அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த இடத்துல கிளிக் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலரோட லைன் வந்து இங்க விசிபிள் ஆகும். ஸோ இங்க உள்ள ஆரம்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட டார்க்னஸ் லைட் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க இந்த ஆரோ ஒர்க் மூவ் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இங்க கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தெரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஒரு மாதிரி இருக்கு, பிளாக் கலர் இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா இது கிரீன் தான். அது இன்னும் நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா கலர் வந்து ஓகே. இப்போ எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் ஆக்சுவலா இருக்கா அப்படின்னா இல்ல, எனக்கு இந்த கலர் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் டு கஸ்டமைஸ் கலர் நான் கொடுக்குறேன். அது என்ன ஆயிடுது, இங்க போயிட்டு செட் ஆயிடுது. அதே மாதிரி நான் கலர் இந்த கலர் செலக்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் எனக்கு டார்க்கா வேணும். இந்த கலர் அங்க இருக்கா அப்படின்னா இல்ல. நான் இதையும் ஆட் டு கஸ்டமைஸ் கொடுப்பேன். இது மாதிரி என்ன கலர் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரெட் வந்து லைட் தான் வேணும். ஓகே, இது எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலா ஓகே கொடுத்தோம்னா நம்ம கொடுத்துருக்க கலர்ஸ் வந்து இங்க வரும். ஆக்சுவலா ஒன் பை ஒன்னா தான் அனுப்ப முடியும். நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ நான் இது வந்தா அந்த கலர் இங்க இருக்கும். இப்போ கிரீன் வந்து ஓகே கொடுத்தோம்னா கிரீன் வந்து இப்போ அங்க கிளியர் பண்ணா எல்லா கலர்ஸும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க தான் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நார்மலா பெயிண்டை யூஸ் பண்ணி இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு லைட்டர் கலர் இன்னொரு செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், டயக்ராம் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல people என்ன பண்ணிருக்கோம் வாட்டர் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சாலிட் கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மல் கலர் பண்ணிடுச்சு. நான் அகைன் கலர் எதுவும் கலர் கொடுத்துருவேன். இங்க உள்ள எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக் கலர் டிஃபால்ட்டா இங்க உள்ள கலர் இல்ல இதுல இல்லாத எக்ஸ்ட்ரா கலர்ஸ்மே இருக்கும். ஓகேவா? இதோட லைன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கலர் தான் நமக்கு என்ன அப்படின்னா இங்க லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை பிக் பண்ணிட்டு அதுலயுமே லைட் வேணும்னா கலர் பிக் பண்ணிட்டு இங்க ஆட் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கஸ்டமைஸ் கலர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஆட் ஆயிடும். ஓகே, இங்க ஆட் ஆன கலர் இங்க டிஸ்பிளேல கொண்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் வேணும், ஸோ நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணி புரிஞ்சுதாமா? ஓகே, ஓகே.
இங்க ஹோம் பார்த்தாச்சு. லாஸ்டா எடிட் விட்டு பெயிண்ட் 3D மட்டும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கணும். வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட். இது வந்து நார்மல் தெரியும். ஜூம் இன் அப்படின்னா இங்க நம்ம டிரா பண்ணி இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஜூம் அவுட் அப்படிங்கிறது நார்மல் பொசிஷனுக்கு வரும். இந்த 100% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்தாலும் அது ஃபுல்லா காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆக்சுவலா இது வந்து 100% தான் இருக்கும். உங்களுக்கு நாங்க எப்படி வந்து கரெக்டா ஒரு 100 இருக்கா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்க கீழே 100% போட்டு மைனஸ் இருக்கா தெரியுதா இந்த கார்னர்ல? இதுல டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்குன்னா 100% தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை இங்க போயிட்டு ஜூம் அவுட் பண்றதா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்லாம் எதுவுமே வராம இங்க என்ன பண்ணிக்கலாம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் வேணும்னா ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல டிஃபால்ட்டா நமக்கு எப்பவுமே 100% தான் இருக்கும். அதுதான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து இப்ப நான் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வச்சிருக்கேன். எனக்கு 100% வேணும் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணி வேணும் அந்த நார்மல் கிளிக் பண்ணுறோம். நல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் இங்க வந்து 300ல வச்சுருக்கேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100% நான் கிளிக் பண்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வச்சு அந்த நார்மல் பொசிஷன் பண்ணிடுச்சு. இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 100% அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸ்டேட்டஸ் பார் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க டிஸ்பிளே ஆகுது இல்லையா இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா அது நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் எந்த அளவுக்கு மூவ் பண்றோம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் நடந்துள்ள அதோட சைஸ் அதாவது நம்ம மூவ் பண்றது எந்த லெவலுக்கு மூவ் பண்றோம் அப்படின்றத இங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற நார்மல் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. பட் வந்து ஆர்கிடெக்சர்லாம் இருப்பாங்க இல்லையா டெவலப்லாம் வரைவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஓகே இந்த லெவல்ல நம்ம வந்து இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே. கிரிட் லைன் அப்படிங்கிறது கிராஃப் ஷீட் மாதிரி ஆகும். சரிதா? கிரிட் லைன் அப்படிங்கிறது கிராஃப் ஷீட் மாதிரி ஆகும். இது நார்மலா சேம் நம்ம யூஸ் பண்ற அதே மாதிரியான ஷீட் தான். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரையிருக்கு அப்படின்னா நம்ம நார்மல் ஷீட்டை ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஒழுங்கா வராது. ஓகே. இதை நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன் அப்படின்னா நார்மல் ஷீட்டை வரையும்போது கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா தப்பா போகும். பட் இதுல இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கிறதுனால நம்ம பாக்ஸ் மீன் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வரையணும். இல்ல நமக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒழுங்கா வரையல நீங்க வரையும் போது அந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மைனூட்டா வரையும் போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி. அடுத்தது என்ன அப்படின்னா ரூலர். இது என்ன அப்படின்னா ரூலர் ஸ்கேல் மாதிரி தெரியுதா? நான் இப்ப அதை கிளிக் பண்ணோம்னா மேல எனக்கு வந்து ஸ்கேல் மாதிரி ஒரு வியூ வருது. சரிதா? இது கிராஃப் ஷீட் அதுல உள்ள ஸ்கேல் மாதிரி அப்படி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போய் வச்சு ஓகேவா? ஸோ எனக்கு அதாவது இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் இங்க உட்காந்து உங்களுக்கு வச்சுனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? பெரிய பெரிய கம்பெனி சைட்ல ஏதோ ஒரு பில்டிங் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பில்டிங் வந்து 300 அவங்க ஃபீட்ல இருந்து 500 வந்து வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லெவலுக்கு மட்டும் சொல்லுவாங்க. இது நம்ம இந்த ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? புரியுதாமா? ஓகேடா. யாருமே வாய்ப்பு ஓகே. ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம வரைக்கும் செக்மெண்ட்ல ஃபுல் வியூல பார்க்கணும். ஒரு ஃபுல் ஷீட்டோட பார்க்கணும். இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா எஸ்கேப்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா கீபோர்ட்ல
ESC ன்னு இருக்கும். அந்த பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில வரும். இருக்குமா? ஆம், லெஃப்ட் சைடுல கார்னர்ல மேல எஸ்கேப்னு பட்டன் இருக்கும். ESCன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆஹ் அது எஸ்கேப் பட்டன். அது பேர் சொல்லுவோம். அதை கொடுத்தோம் அப்படின்னா வெளியில வரும். ஓகே. வியூல உள்ள எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு. ஃபைல்ல உள்ளது பார்த்தாச்சு. ஹோம்ல உள்ளதுல ஃபைல் மட்டும் இருக்கு. ஓகே. எடிட் வித் பெயிண்ட் 3D அப்படின்னா ஆக்சுவலா இதுவுமே எல்லா இடத்துலயும் ஓப்பன் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஒரு ஒரு சில வெர்ஷன்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. சொல்லுங்க. ஆ ஆ ஓகேடா. அப்ப நீங்க வந்து வெளியில வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. மேம் ஐக்கம் மியூட் பண்ண கூடாது. ஓகே. இதுவும் எப்படின்னா சேம் பெயிண்ட் மாதிரியே தான். நம்ம அதுல யூஸ் பண்ண மாதிரி தான் இதுல இருக்கும். பட் பெயிண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2D ஷேப் மட்டும்தான் இருக்கும். பட் இதுல என்ன அப்படின்னா 3D ஷேப் இருக்கும். இன்னொன்னு ஆம், இத வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஷேப். பட் நம்ம வந்து சொல்லுங்க. ஓகேடா. இப்ப சிஸ்டம்ல உங்களுக்கு இது இல்லையா? சரி ஓகே. நான் சொல்லித்தரேன். நான் லிங்கா எடுத்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். குரூப்ல போட்டு விடுறேன். அத லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு ஈஸியா இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? அதனால உங்களுக்கு நான் ஓகேடா. இப்போதைக்கு இது எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இந்த ஸ்டார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதை வந்து சென்ட் பண்ணுங்க. அது டைம் ஓகே ஓகே. இது என்ன அப்படின்னா சேம் பெயிண்ட் மாதிரி தான். இதுலயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் 3D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வரைகிற டாக்டர் வந்து 3D அதாவது 3D ஷேப் 2D டெக்ஸ்ட் தெரியுமா? ம். அந்த 3Dல உள்ளது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அது வந்து உள்ளார வந்து ஃபில்லா இருக்கும். பட் 2D அப்படிங்கிறது ஃபில் ஆகாம ஃபிளாட்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுலயும் 3D ஷேப் அப்படிங்கிறது ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா அதை நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து 3D ஷேப் அப்படிங்கிறது இதுலயுமே நார்மல் பிரஷ் இருக்கு, 2D ஷேப்ஸ் இருக்கு. இதுல நமக்கு பெயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஷேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா 2D ஷேப்ஸ். ஓகேவா? பட் இதுல நமக்கு தனியா ஒரு 3D ஷேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. நான் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இப்ப இதுல வந்து என்னமா நீங்க கீழே சர்ச் பண்ணிக்கோங்க. அங்க போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. பெயிண்ட் 3D போடுங்க. இருக்குமா இல்லாம இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த விண்டோஸ் பட்டன் இருக்கு அதை கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? இப்ப அதை கீழே ஆப்ஷன் இருக்கா? வரும்டா. கிளிக் பண்ணாலே சர்ச் ஆப்ஷன் வரும். இதுல போயிட்டு பெயிண்ட் 3D அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கேள்வி வருது.
அப்போ அதுல இல்ல. என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க அதுல? என்ன ஓஎஸ் இருக்குதுல? பிளாட்ஃபார்ம் தான். சரி ஓகே. நான் இத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப இத மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இங்க வந்து ஷேப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நான் வந்து ஸ்பியர் யூஸ் பண்றேன். ஸ்பியர் யூஸ் பண்ணி வரையும்போது தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? அதுல வரையும்போது ஒரு ரவுண்ட் மட்டும் தான் போடணும். பட் இதுல 3D ஷேப்ஸ் அப்படின்றதுனால நமக்கு ஒரு பால் மாதிரியே வருது. இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்படியே மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வேற ஷேப் வரைகிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்லீப் டியூப் இது. ஓகே. இப்ப நான் இத மூவ் பண்ணும்போது சரி நம்ம இன்னும் நல்லா இருக்கா? ஃபுல்லா எல்லா ஆங்கிலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இத பண்ணி பார்க்கலாம். ஓகே. இது மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் சொன்னாங்க இல்லையா? So அவங்க இல்ல ஏதோ கலர் கம்பெனியா இருக்கட்டும் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டெமோலாம் கொடுத்தாங்க இல்லையா? நான் வந்து ஒரு கார் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த காரோட யூஸ் வந்து இப்படிதான் இருக்கும், அது உள்ள ரைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்ல கைடன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி இதுல வந்து 3Dல நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு ஷேப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப்பை எடிட்டிங் ஆப்ஷன் நார்மலா உள்ளது கட் பண்றது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது சேம். அதுல நம்ம என்ன பார்க்கணுமோ அதை அப்படியே விடணும். இல்ல அந்த வந்து இந்த ஆப்ஷன் ஃபுல்லாவே இருக்கு. அதுல வந்து ரொட்டேட் பண்றது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம் 90 ரைட் சைடு லெஃப்ட்ல 90 டிகிரி. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல இது ஆக்சுவலா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க பார்க்க இங்க இருக்கா ரீசெட் ரொட்டேட்ல பார்த்தோம். ரைட் சைடு லெஃப்ட்ல வந்து 90 டிகிரி, ஆப்போசிட்ல 180. அதே மாதிரி வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் அதே மாதிரிதான் அதுல உள்ள எல்லா இதுல உள்ளது எல்லாமே பேசிக் தான். நார்மல் பெயிண்ட்ல உள்ளது எல்லாமே பேசிக். இதே ஆப்ஷன் தான் எல்லாத்துக்குமே கேரி ஆன் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு எல்லா ஆப்ஷன் மல்டி செலக்ஷன் வந்து இது ஒரு செலக்ஷன் இருக்கு. இது இல்லாம இதையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு செலக்ட் பண்றதுக்காக தான் மல்டி செலக்ட் யூஸ் பண்றது. நார்மல் நார்மல் செலக்ஷன் வந்து நம்ம வந்து அந்த டயக்ராம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காட்டுது. குரூப் ஒன் இருக்குல்ல இது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஷீட்ல நம்ம நிறைய டயக்ராம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு டயக்ராமும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நியூ ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கியூப். ஓகே. நெக்ஸ்ட்
ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் டயக்ராம்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல நான் செலக்ட் பண்றேன். எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகணும். எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஆக்சுவலா மல்டி செலக்ட் சரி செலக்ட் ஆகும். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் இதை ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிட்டேன். இது சிங்கிள் இமேஜ், இது ஒரு குரூப் தேவையில்லை. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் இதை வந்து இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? நான் இப்போ வந்து மூவ் ஆன் பண்ணும்போது இதை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணும்போது சேர்த்து மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து மூவ் ஆகும். பட் இதை நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இமேஜ் சிங்கிளா தான் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணலாம் இது வந்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணல. ஓகேவா? குரூப்ன்றது ஒண்ணும் நம்ம இப்ப இருக்கிற எல்லா இமேஜையும் ஒரே குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லா இமேஜும் ஒரே குரூப்பா வேண்டாம், இந்த ரெண்டு இமேஜ் மட்டும் குரூப்பா வேணும்னாலும் வச்சுக்கலாம். தனித்தனி மோஷன் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ரெண்டு இமேஜும் ஒரே மாதிரி மூவ் ஆகணும், எனக்கு ஒரே டைரக்ஷன்ல தான் ஒரே பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அது ரெண்டுத்தையும் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரெண்டு இமேஜும் ஒரு குரூப்பா வேணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்னா அதை ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்மளோட டெஃபினிஷன் தான். ஓகே, நமக்கு எப்படி தோணுதோ இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டிக்கர். ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. பிரஷ் வந்து நார்மல் நம்ம எப்படி நம்ம வந்து பெயிண்ட் பண்றோமோ அதே மாதிரி தான். பென்னு, பென்சில், ரப்பர் இதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்றது நார்மலா உள்ள டிசைன் இதுலயுமே இருக்கு. ஓகேவா? இது வந்து பெயிண்ட். இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் அதாவது இங்க வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்ட்ரா எது பார்க்கல அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டிக்கர் அப்படின்றது இதுல டீஃபால்ட்டா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் வந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி. அக்கா எனக்கு வந்து இதோட ஸ்டிக்கர் வேண்டாம், என்னோட இமேஜ் தான் வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். அது இதுல வந்து எமோஜஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்மளோட போட்டோஸ் இருக்கும் இல்லையா, அதையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல நம்ம ஸ்டிக்கரை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். இங்க லாஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஸ்டிக்கர் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இங்க நமக்கு பேஜ் அது நம்ம எங்க போட்டோஸ் வச்சிருக்கோமோ அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பிக்சர் எடுக்கிறேன். கொடுக்கும்போது இங்க நமக்கு வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம கிளாஸ் அப்படின்றதும் கம்ப்யூட்டர் அதை இதை மட்டும் கட் பண்ணி நமக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மேக் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஈஸியா இருக்கும் நமக்கு வரும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, சொல்றேன். பாக்கலாம். நீங்க வந்து நார்மல் பெயிண்ட் இருக்கு இல்லையா, பெயிண்ட் உங்களுக்கு என்ன டயக்ராம் இருக்கோ அதை டிரா பண்ணிட்டு அதை இங்க பிக்சர்ஸா எடுத்து நீங்க வரைஞ்சிக்கலாம். அதை 3D கூட நீங்க மாத்திக்கலாம்.
இல்லன்னா உங்களோட இமேஜ் டிராப் பண்ணி சம்மர் கிளாஸ்ல வச்சிருக்கோம் இல்லையா? இந்த சம்மர் கிளாஸ்ல உங்களோட பிக்சர் கூட நீங்க எடுத்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்க பிக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிக் அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ஆகுற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கிரியேஷன் தானா? ஓகே ஓகே ஓகே. இந்த இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணணும். அதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்? இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். கட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ற புக்கு அது வந்து கட் ஆகும். இப்ப நான் இதை வந்து எடுத்தேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க. நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணி அவ்வளவுதான் வச்சுருக்கீங்க. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த இது வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது எஃபெக்ட். எஃபெக்ட்ங்கிறது இதோட கலர்ஸ் தான். எவ்வளவு அளவுக்கு வேணும், டார்க்கா வேணுமா, லைட்டா வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம எஃபெக்ட் கொடுப்போம்ல. அந்த நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது எஃபெக்ட் போல சேம் அதே ஃபார்மேட் தான் இல்லையா? கொஞ்சம் பிரைட்டா வேணும், என் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, சன்லைட்டே இல்லாம போட்டோ ஒரு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம்ல. இல்லை அந்த பிளேஸ் டார்க்கா காட்டுற மாதிரி நம்ம எடிட் பண்ண சேம் அதே மாதிரி தான். இதோட இந்த பிக்சரோட நம்ம வந்து டார்க்கா கட்டுறது இல்லைன்னா ரொம்ப லைட் பிரைட்டா கட்டுறது இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆகும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 3D வியூ பார்க்கலாமா? 3D வியூ அப்படின்றது 3D வியூ அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க அந்த டயக்ராம் ஒட்டு மொத்தமா ஓவராலா இந்த வியூல வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே. இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த ஆப்ஷன் இருந்துச்சு, அதாவது லேப்டாப்ல நீங்க சிஸ்டம்ல இது இருந்தது அப்படின்னா நீங்க அதை ஓனா கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, ஓனா கிரியேட் பண்ணிட்டு அது குரூப்ல போட்டு எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா மேம்? இதுல வேற எதுவும் டவுட் இருக்காங்க? ஓகேடா. இதை நம்ம பேசிக்கா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே டூல்ஸ் தான் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் அது எதுவும் உங்களுக்கு தெரியல டவுட்டா இருக்கு அப்படின்னாலும் வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியலனாலும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போ ஆன்லைன்ல கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. சரி. சேவ் பண்ணது எப்பொழுது போல ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துட்டு save பண்ணுங்க. இன்னையோட உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகுதுடா. ஃபுல்லா இதுல உள்ள எல்லா அப்டேட்ஸும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஏதாவது விட்டுருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட். அபவுட் பெயிண்ட்ன்றது பெயிண்ட் அது எந்த வருஷம் எப்போ உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். எக்ஸிட்ன்றது நார்மலா வெளியில வந்துடும். ஓகேவா? பெயிண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. மெயில் ஐடி எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாமா? இல்ல வேற டாபிக் பார்க்கணுமா? ஓகேடா. ஓகே. மெயில் ஐடி அப்படின்றது மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போன் நம்பர் மட்டும் இல்லாம மெயில் ஐடி சேர்த்து வாங்கிக்கிறாங்க. நமக்கு இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மெயில் ஐடி அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதுவே நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு நீங்க வந்து டென்த் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி
இல்ல அப்படின்னா ஆப் வந்து ரன் ஆகாது. பேசிக்கா யூடியூப்ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு மெயில் இருக்கிறதுனாலதான் இந்த கூகுள் மீட்லயே உங்களை வந்து ஜாயின் பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அதை வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மேஜரா மெயில் ஐடி யூஸ் ஆகும். ஓகே, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்ப இந்த சிஸ்டம்ல உட்காந்து நான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நான் வந்து ரெடி பண்றேன். அப்படி ரெடி பண்ணி பாதியோட வச்சிருக்கேன். அதுவும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. ஒரு ஒரு டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டாக்குமெண்ட் பாதியோட இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து பெண்ணா இருக்கு. எனக்கு வந்து நான் ஆஃபீஸ் போட்டு டைப் பண்ணிட்டு ஆனா எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து போயே ஆகணும். என் கையில பென்ட்ரைவ் இல்லை. அப்போ அந்த டயத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல நான் கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை மெயில்ல போட்டுருணும். ஓகேவா? மெயில்ல எனக்கு நாமே சென்ட் பண்ணிக்கலாம். மெயில்ல இன்னொருத்தவங்களுக்கு தான் சென்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. மெயில்ல நமக்கு நம்மளே சென்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு என்னோட மெயில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் இங்க கிளிக் பண்ண அந்த டாக்குமெண்ட் அங்க ஓப்பன் ஆகும். ஸோ நான் அப்ப எடுத்து நான் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணாம இருக்கணும் என்ன பண்ணிக்கலாம். அது இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே நான் மெயில் போடுறேன். ஓகே, அந்த பர்பஸ்க்காக மெயில் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. சரி, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஜிமெயில் வியூ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓப்பன் ஆயிட்டு கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது போலாம். அப்படி இல்லை அப்படின்னா அபிஷியல் வெப்சைட் ஜிமெயில் இருக்கு இல்லையா? இல்லைன்னா அபிஷியல் வெப்சைட் என்னமா புரியல. 5 நிமிஷமா எனக்கு இருக்கவே இன்னும் 5 நிமிஷம் கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துக்கலாம். சப்போஸ் பார்க்க முடியலன்னா நான் வந்து வெரிஃபை பண்றேன். ஓகே ஓகே. ஜிமெயில் நியூ அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. பட் இதுல வந்து இந்த எம்என் போட்டிருக்கு இல்லையா? எம்ன்றது தான் மெயிலுக்கான ஒரிஜினல் லோகோ. ஓகேவா? எம் கூகுள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் வந்து இதுல வந்து ஆல்ரெடி மெயில் கிரியேட் பண்ணி இங்க நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஓபன் பண்ணோட டைரக்டா வந்துருச்சு. பட் நம்ம இப்போ நியூவா ஓபன் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஓகே, இதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கரெக்டா போயிட்டு ஓபன் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட். நான் இதுல வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல நான் இதை வந்து லாக் அவுட் பண்ணிருக்கேன். லாக் அவுட் கொடுத்தா சொல்லுங்க. எதுவும் வரலையா? நெட் கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் இருக்காதுல்ல? நெட் இல்லைன்னா வராது. நெட் கனெக்ட் பண்ணி ஓகே. இதுல மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இங்க கீழ வந்து ஒரு ஒரு பால் மாதிரி இருக்கா? வேல்யூ மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் ஸ்கிரீன் விஷயம். ஆக்சுவலா நான் அதான் உங்களுக்கு வெளியே கிளிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிட்டேன். அதனால வெளில வந்து
இப்ப விவாதமா? ஸ்கிரீன் விவாதமா? ம். ஓ, உங்களுக்கு கொடுத்தாங்க ஆப்ஷன் ஓகேங்களா? அதுல போயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்களா? இப்போ ஸ்கிரீன் விவாதமா? ஆக்சுவலா நான் வந்து மெயில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இங்க. ஓகேவா? இங்க என்னோட அந்த பிக்சர் இமேஜ் தெரியுதா? நான் உங்களுக்கு ஒரு மெயில் எழுதிருக்கேன். இந்த இடத்துல தெரியுதா? நான் வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இதுல நான் சேவ் பண்ணிட்டேன். நான் இப்ப இதை லாக் அவுட் பண்ணதுனால நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வந்து என்ன மெயில் பண்ணதுனால எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் இதுக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிளான் கட் ஆகுது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன்லயும் சரி பிசிலையும் சரி சேம் ஒரே ஃபார்மேட் தான் கிரியேட் பண்றது. ஓகேவா? ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரே மாதிரி தான். நாளைக்கு எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஒரு மெயில் செட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, சரிம்மா. இன்னைக்கு அந்த 370 இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி டிரா பண்றீங்களா? டிரா பண்ணி சென்ட் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் முடிச்சோன்னா அந்த ஜிபே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, சரிம்மா. கிளாஸ் எதுவும் பண்ணிக்காம. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே.